ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது தான். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பனங்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பனங்கிழங்க இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சீவிட்டு துண்டு துண்டாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அது மேலே நார் மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பனங்கிழங்கு நம்ம அவிச்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. வயசானவங்களாம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்க வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இந்த மாவு கூட நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் பனங்கிழங்க அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த தண்ணியே போதும். நல்லா புட்டு மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைங்க. இப்போ எனக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தட்டின ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.